குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவக்குள்ள ஜோதிடர் பாமா. பரணி நட்சத்திரம். இந்த பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர மகாதிசை. இந்த சுக்கிர திசையில மொத்தம் 20 வருடம். இந்த 20 வருடத்துல 10 வருஷத்துக்கு மேல இருந்தால் யோகம். இதுல வளர்பிறையில பிறக்கிறவங்க தரணி ஆளக்கூடிய அம்சம் உண்டு. 10 வருஷத்துக்கு கீழே திசா இருந்துச்சுன்னா குட்டி சுக்கரன் கட்டி தங்கத்தையும் கரைக்குங்குவான். அந்த யோகம் இருக்காது. பரணி நட்சத்திரத்தில் நாட்டை ஆளக்கூடியதோ அரசியல்வாதி ஆகக்கூடியதோ அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடிய அம்சமும் இருக்காது. பொருளாதாரத்தில் மேன்மையாக இருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு மேலே சுக்கர திசை இருப்பில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக தரணி ஆழ்வார் அப்படிங்கிறது ஐதீகம். இவங்களுடைய இயல்பாகவே இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா தாராள குணம், உதவி செய்யக்கூடிய குணம், நமக்கு இல்லைனாலும் பிறருக்கு உதவி செய்யணுங்கிற இலகிய குணமும் நிறைய இருக்குமா. அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவாங்களாம். பெரிய பெரிய லெவலில் இருக்கணும், கடன் வாங்கியாவது அந்த செயலை செய்யணும் அப்படிங்கிற அம்சத்தில் இருப்பாங்களா. எப்பயுமே செல்வந்தரனாக இருப்பாங்களாம். அந்த சுக்கிர திசை அதிகமாக பிறந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க பொருளாதாரத்தில் பெருசாக இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம். அவங்க முகத்தில் ஒரு அடையாளம் இருக்குமா, மச்சமோ மருகோ அல்லது வசீகர தோற்றத்தோடு இருப்பாங்களா. பார்த்தாவே ரொம்ப பிடிச்சிக்கும். அவருடைய பேச்சாற்றலும் சரி, அவருடைய தோரணையும் சரி இயல்பாகவே நல்லா இருக்கும். இவர் பின்னாடி ஒரு 10 பேராவது அலைவாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் கூடயே தான் இருப்பாங்க. இவர் சொன்னால் அதை செய்யக்கூடிய ஆட்கள் இவர் கூடயே இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்துடைய தன்மை.